அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் தீவினை ஓங்குங்கால் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள். தீவினை ஓங்குங்கால் நச்சரவாதிய கொடிய உயிர்கள் மிகும், அதனால் அழிவுச் செயல் ஓங்கும் என அறிதல் வேண்டும். அதனாலேயே வள்ளல் பெருமானார் அவர்கள் நச்சரவாதிய கொடிய உயிர் அத்தனையும் போய் ஒழிக என்றார்கள். இதுவும் கருணையினால்தான். அது எப்படி எனில், நச்சரவாதிய கொடிய உயிர்கள் போய் ஒழிந்தால் அவைகள் மேன்மேலும் செய்ய உள்ள பாவச் செயல்களிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என அறிக. இவ்விடத்தில் நச்சரவாதிய கொடிய உயிர் எனும்போது அது ஐயறிவு ஜீவிகளை மட்டும் குறிக்கும் என்பது அல்ல. ஆறறிவு படைத்த மனித உயிர்களிலும் பல நச்சரவாதிய கொடிய குணம் படைத்த உயிர்களும் உண்டு என அறியவும். இப்போது விளக்கத்திற்கு செல்வோம். தலைப்பு: தீவினை ஓங்குங்கால். உலகமே பொய்மை எனும் மாயை. அதில் வாழும் நாமெல்லாம் பொய்மையே. நம்மை ஆளும் கர்த்தர்களும் மாயையே. துன்புறும் வாழ்வெல்லாம் அவர்களின் ஆளுமையின் தோல்வியே. ஜடசித்துக்களாய இவர்களால் ஜடசித்துகளாய ஜீவர்களை இன்புறச் செய்வது கடினச் செயலாகும். 6 கோடி மாயசக்தியின் இணக்கமே மாயபோக இன்பம். அச்செயலே ஐந்தொழில். இக்கருணையிலா ஆட்சியில் வினையின்றி இன்புற முடியாது. எனவே நல்வினை செய்ய அறியாத ஜீவர்கள் தீவினையால் துன்புறுவர். தீவினை ஓங்குங்கால் அழிவுச் செயல் ஓங்கும். அவ்வுண்மையை இதுகால் காண்கிறோம். ஜீவர்களின் மாயபோக மிகுதியால் ஆணவ மல விஞ்ஞானம் ஓங்கி கர்த்தர்களை மதியாது, அவர் வகுத்த வழி அறியாது, மாயபோகம் வேண்டி குறுக்கு வழியில் உலக வாழ்வை கெடுத்து ஐம்பூதங்களை கெடுத்து அழிவதைக் காண்கிறோம்.
ஜீவர்கள் செய்த தீவினையால் துன்புறும் அறவழி அறியாத இவர்களை இன்புறச் செய்வது கடினச் செயலாகும். ஆதிமாய போகப் படைப்பே மாயத்திரை. அதை அகற்றுவதே ஜீவகாருண்யம். அதுவே நால்வகை ஒழுக்கம் இரக்கம். அதனால் பெறுவதே தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அந்நடமே மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு. தனிப்பெரும் கருணை வழங்கிய செஞ்சுடர் பூவே ஊன்றிய வேத சுத்த சன்மார்க்கம். இது தருணம் வழங்கப்பட்ட அப்பேற்றினை பெறாது மற்றைய வேதங்களால் அவ்வாழ்வை பெற முடியாது. சுத்த சன்மார்க்கம் ஒன்றே நித்திய சத்திய சித்தி பெறும். விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.